சில நேரங்களில் நம்ம நினைக்கலாம் இது இம்பாசிபிள் அப்படின்னு. பசங்களா, எனக்கு உங்களை ஒத்தி ஒரு விஷயம் ரொம்பவே நல்லா தெரியும். இப்போ இந்த நொடி உங்களில் நிறைய பேர் உள்ளுக்குள்ள ரொம்ப தனியாக ஃபீல் பண்ணுறீங்க. உங்களை யாருமே புரிஞ்சுக்க மாட்டுறாங்கன்னு நினைக்கிறீங்க. இந்த எக்ஸாம் ப்ரெஷர், அதனால் வரக்கூடிய டென்ஷன், வலி, இதெல்லாம் உங்களை ரொம்ப ரொம்ப வீக்காக, ரொம்ப சின்னதாக உணர வைக்குது. ஆனால் நான் சொல்கிறத கேளுங்களேன். எஜுகேஷன் அப்படின்றதுல ஒரு ரொம்ப தூய்மையான ஐடியா. இந்த எஜுகேஷன் இருக்கு பாரு, அதை நம்ம மேலே யாருமே ஃபோர்ஸ் பண்ண தேவையில்லை. நமக்கா படிக்கணுன்ற எண்ணம் வந்து நம்ம புத்தகத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது அப்போ உங்களுக்குள்ள வர ஒரு ஆற்றல், ஒரு எனர்ஜி இருக்குல்ல, அது உங்களை கண்டிப்பாக வெற்றி அடைய செய்யும். உங்களுக்கு தெரியாத, நீங்க கூட நம்பாத ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நொடியும் உங்களுக்கே தெரியாம நீங்க ஆல்ரெடி ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நொடியும் நீங்க ஏற்கனவே படிச்சதை விட இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு தான் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். 1/2 மணி நேரம் ரிவைஸ் பண்ணவங்க இன்னைக்கு 1 மணி நேரம் ரிவைஸ் பண்றீங்க. இது வரைக்கும் நீங்க படிக்காத வச்சிருந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் இப்ப எடுத்து படிக்கிறீங்க. என்ன ஆனாலும் சரி, என்ன நம்பினவங்களை நான் கைவிட்டுற மாட்டேன் அப்படின்னு உங்களுடைய கனவுகளையும் உங்களுடைய லட்சியத்தையும் உங்களுக்குள்ள நீங்க அடக்கி வச்சு அந்த வழியை தாண்டி நீங்க உழைச்சிட்டு தான் இருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். உங்களில் நிறைய பேருக்கு தெரியாத இன்னொரு விஷயத்தையும் நான் உங்ககிட்ட சொல்றேன். இந்த எக்ஸாம் இருக்குல்ல, அது ஒரு போர்க்களம் தான். அந்த போர்க்களத்துல நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு போராடி இருக்க அப்படின்றத நீ எடுத்த நோட்ஸும் புத்தகங்கள்ல இருக்கிற கிறுக்களும் சரி, கசக்கி வச்சிருப்பல பேஜ, இது எல்லாமே நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு ஜெயிச்சுட்டு இருக்க, எவ்வளவு ஃபைட் பண்ணிட்டு இருக்க அப்படின்றத வெளியே சொல்லும். யாருக்கும் தெரியாம தூங்கும் போது உங்களோட தலகாணியில உங்க கண்ணில இருந்து வர தண்ணி இன்னும் நினைச்சிட்டு இருக்கல்ல, அதுவும் சக்சஸ இந்த உலகத்துக்கு சத்தம் போட்டு உயர்த்தி சொல்லும். இது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அடுத்த 25 நாள் பப்ளிக் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் ஒரு விஷயத்தை மறந்துடாத, ஒரு வார்த்தையை மறந்துடாத. அந்த வார்த்தை என்ன தெரியுமா? ட்ரை. என்ன ஆனாலும் சரி, எவ்வளவு துவண்டு போனாலும் சரி, எவ்வளவு வலிகள் வந்தாலும் சரி, எவ்வளவு காயங்கள் வந்தாலும் சரி, திரும்ப 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 நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னா ட்ரை பண்ண போறீங்க. எனக்கு இப்போ இந்த வீடியோல நீங்க எனக்கு ஒரே விஷயம் தான் செய்யணும். ஐ வில் ட்ரை அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க ட்ரை பண்ண போறீங்களா இல்லையா அப்படின்றத எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோல உங்களுக்கு நான் ஸ்டடி பிளான் என்ன சொல்ல போறேன், இதுக்கு முன்னாடியே நிறைய விஷயங்களை உங்ககிட்ட நான் அபண்டன்ட்டா சொல்லிட்டேன். இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல ஓகே, ஒரே நிமிஷம், நல்ல இன்டென்சில பேசிட்டு இருந்தேன்னா நம்ம ரூம்குள்ள ஒரு நாய் இருக்கு, கொஞ்சம் கக்கா பண்ணிட்டான். சரி, அதான் நிறுத்திட்டு திரும்ப ரெக்கார்ட் பண்றேன். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதுதான் சொல்ல வந்தேன். சரியா? உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாசமும் சரி, உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் மார்ச் ஏப்ரல் கண்டினியூஸா நம்ம சேனல்ல பப்ளிக் எக்ஸாம்ல நீங்க ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு தேவையான லைவ் கிளாஸஸ், ஃபுல் சிலபஸ் கம்ப்ளீஷன், குவிஸ், எக்ஸாமுக்கான ஓகே உங்களுக்கு பிடிஎஃப், ஸ்டடி மெட்டீரியல், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், மேரத்தான் செஷன் 7 மணி நேரம் 8 மணி நேரம் கண்டினியூஸ் கிளாஸ், இந்த மாதிரி எல்லாமே நடந்துகிட்டே இருக்கும். இப்போ நான் ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்றேன், அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோ. பப்ளிக் எக்ஸாம் வந்துடுச்சுன்னு சொல்லி ஒரு நாளைக்கு 15 மணி நேரம் படிக்கிறேன், 16 மணி நேரம் படிக்கிறேன்னு லாங் ஸ்ட்ரெச்சஸ்ல படிக்க உட்காராதீங்க. அது நிறைய நேரங்கள்ல சரி வராது. எப்பயுமே ஷார்ட் ஸ்ட்ரெச்சஸ்ல படிங்க. ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம். அந்த 1 மணி நேரத்தையும் என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 25 மினிட்ஸ்ல நான் இதெல்லாம் படிச்சிட போறேன், அப்புறம் ஒரு 5 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ண போறேன், திரும்ப இன்னொரு 25 மினிட்ஸ் நான் இதெல்லாம் கஷ்டப்பட்டு படிக்க போறேன், திரும்ப நான் ரிலாக்ஸ் பண்ணிக்க போறேன் அப்படின்னு ப்ராப்பரா டிவைட் பண்ணி படிங்க. ரொம்ப ரொம்ப லாங் ஸ்ட்ரெச்சஸ் ஒரேடியா உட்கார ட்ரை பண்ணாத, ஏன்னா அது ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும். நம்ம ஈஸியா டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும். ஏன்னா 15 மணி நேரம் படிக்கணும்னு உட்காந்தா ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கண்டினியூஸா படிப்போம், அப்புறம் டயர்ட் ஆயிடும். அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா திரும்ப 2 hours 3 hours நம்ம ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஆயிடும். அது அவ்வளவா சரி வராது. லாங் ஹவர்ஸ் படிக்காத. சரியா? அதே மாதிரி உங்க ஸ்கூல்ல எல்லாருக்குமே ரிவிஷன் எக்ஸாம்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியும். இந்த ரிவிஷன் எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுக்கணும்னு இந்த நேரத்துல உட்காந்து படிச்சுட்டு இருக்காத. உன்னோட பேக்லாக்ஸ் என்ன, நீ என்னெல்லாம் படிக்காம வச்சிருக்கன்னு உனக்கு தெரியும். அப்ப அந்த கொஸ்டின்ஸை கான்சென்ட்ரேட் பண்ணி படி. தேவையில்லாத ரிஸ்க இந்த நேரத்துல கொஞ்சம் கூட எடுக்காதீங்க. சரியா?
உங்ககிட்ட நான் ஏற்கனவே நீங்க மறக்கவே கூடாத 3 கோல்டன் ரூல் சொல்லியிருக்கேன். அதான் உங்ககிட்ட நான் திரும்ப ஞாபகப்படுத்துறேன். ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னா, இந்த பிப்ரவரி மாசம் முதல் 10 நாள்லயே நீங்க எல்லாத்தையும் படிச்சு முடிச்சிருக்கு. எல்லாத்தையும் சும்மா கிளான்ஸ் ஆவது பார்த்து வச்சுக்கோ. ஏன்னா லாஸ்ட் ஒரு 15-20 டேஸ் வரும்போது அந்த நேரத்துல போய் நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா புது கொஸ்டின்ஸ் புது சிலபஸை படிக்கக்கூடாது. எவ்வளவு சீக்கிரம் எல்லாத்தையும் ஒரே ஒரு வாட்டியாவது படிச்சு வச்சிருக்கீங்க அவ்வளவு நல்லது. பிப்ரவரி மாசம் முதல் ஒரு வாரம் என்னென்ன எங்கெங்க எதெல்லாம் படிக்காம வச்சிருக்கேன் எல்லாத்தையும் ஒரு வாட்டி கிளான்ஸ் பார்த்து முடிச்சிரு. சரியா? என்ன படிச்சாலும் சரி அதை எழுதிப்பாரு. சும்மா வந்து ஜஸ்ட் படிக்கிறது மட்டும் போதாது. இப்போ உன்னால எழுத முடியல அப்படின்னா திரும்பவும் சொல்றேன், உண்மை என்ன அப்படின்னா உன்னால பப்ளிக் எக்ஸாம்லயும் அப்ப அதை எழுத முடியாது. சரியா? ஸோ டோன்ட் செக் சான்சஸ். எந்த விதமான ரிஸ்க்குமே எடுக்காத. காலு கடியிலேயே நுழையும் அப்படியே. சரி, அடுத்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை ட்வைஸ் ஆர் த்ரைஸ் ரிவைஸ் பண்ணுங்க. சும்மா நான் ஒரே ஒரு வாட்டி தான் படிப்பேன் அப்படின்னுலாம் செட்டே ஆகாது, மறந்துடும். எதுவா இருந்தாலும் 2 வாட்டி 3 வாட்டி 4 வாட்டி நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா கண்டிப்பா படிக்கணும். அப்படி பண்ணா மட்டும்தான் நம்ம மனசுல அது ப்ராப்பரா ரெஜிஸ்டர் ஆகும். இப்ப நான் சொன்ன விஷயங்களை ஓகே ப்ராப்பரா ஞாபகம் வச்சுக்கிட்டு பிப்ரவரி மாசம் நான் சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் ஒரு 7 நாள் நீங்க வந்து என்ன செய்யணும், ஏற்கனவே இங்க படிச்சதெல்லாம் கோ த்ரூ பண்ணா போதும். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரி கோர் சப்ஜெக்ட்ஸை வந்து படிங்க. கிளாஸ் தானே எடுக்கிறேன், அமைதியா வெளியே தூக்கி போட்டுரும். அமைதியா நல்ல படுத்தும். அது குட் குட் படுத்துறான் பாஸ், படுத்துறான். ஓகே, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. தலை என்ன தலை, பசங்க தான் நான் சொல்றது கேட்க மாட்டேங்குது, நீமா தலை படிச்சலும். ஓகே, 10th பசங்களா இருந்தீங்கன்னா சயின்ஸு, சோஷியலு, மேக்ஸு இதெல்லாம் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அவன் கேட்க மாட்டான், அவன் அப்படிதான் இருப்பான். சரியா? செகண்ட் வீக் வந்தீங்க அப்படின்னா ஓகே, உங்களுக்கு சத்தம் கேட்குது தெரியல, ரெக்கார்ட் பண்ணி கமெண்ட்ல சொல்லு நீ. சரியா? ஓகே, நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு வீக்கா இருக்கிற சப்ஜெக்ட்ஸை செகண்ட் வீக்ல கான்சென்ட்ரேட் பண்ணும். எந்த சப்ஜெக்ட் வீக்கா இருக்கு, எந்த சாப்டர் வீக்கா இருக்கு, எந்த டாபிக் வீக்கா இருக்கு, இதெல்லாம் நீங்க நல்லா படிக்கணும். இந்த மாதிரி டைம்ல தான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், நியூமரிக்கல், லாங் ஆன்சர் இதெல்லாம் அழகா பிளான் பண்ணி சூப்பரா படிக்கணும். தேர்ட் வீக் வந்தீங்க அப்படின்னா இப்ப அந்த படிச்சதெல்லாம் எழுதி எல்லாம் பாக்குறீங்கல்ல, அதுல என்னென்னலாம் தப்பு பண்றீங்க, உங்களுக்கு நீயே ஒரு மாடல் டெஸ்ட் வை. உனக்கு எதுலலாம் ஆன்சர் தெரியலையோ அதெல்லாம் திரும்ப எடுத்து எழுது. எல்லாத்தையும் 1க்கு 2-3 வாட்டி எழுதி பாரு. ஓகே, இப்ப எழுத வரல, மறந்து போச்சுன்னா திரும்ப எடுத்து ரிவைஸ் பண்ணு. இது அண்ட் ஃபைனல் வீக் வரும்போது நீங்க எனக்கு என்ன செய்யணும் அப்படின்னா ஃபார்முலாஸ் ரிவிஷன் பண்ணணும், டயக்ராம்ஸ் பார்க்கணும், நீங்க மிஸ்டேக்ஸ்லாம் என்னென்ன பண்ணீங்களோ அதெல்லாம் திரும்ப ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணணும். எல்லாத்தையும் லைட்டா ரிவிஷன் பண்ணா போதும். கீப் இட் சிம்பிள். இந்த மாதிரி நீங்க ரிவைஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பர் டூப்பரா இருக்கும். இப்போ மெயின் பார்ட் ஆஃப் த வீடியோவுக்கு வரேன். பிப்ரவரி மாசம் நாங்க யூடியூப்ல அடிச்சு துவம்சம் பண்ண போறோம். நாங்க எடுக்கிற எல்லா கிளாஸுக்குமே எண்ட் கேம் அப்படின்ற டைட்டில் தான் நாங்க வருவோம். எண்ட் கேம்னு போட்டு அதுல உங்களுக்கு கம்ப்ளீட் பப்ளிக் மேரத்தான். உங்களுக்கு என்னெல்லாம் பப்ளிக்ல நீ 500 எடுக்க வேணும், 600 எடுக்க வேணும், 10th 500, 12th 600 என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையுமே டீச் பண்ண போறோம். புரியுதா? உங்களுக்கு இனிமே டெய்லி 6:30 PM சாயந்தரம் ஆச்சுன்னா உங்களுக்கு நாங்க டெய்லி ஸ்டடி பிளான் கொடுப்போம். 7 PMக்கு லைவ் கிளாஸ் ரிவிஷன் இருக்கும். 10th பசங்களுக்கு டெய்லி 8:30 மணி ஆச்சுன்னா வீக் குவிஸ் இருக்க போது. 12th பசங்களுக்கு உங்களுக்கு 9:30 PMக்கு வீக் குவிஸ் இருக்க போகுது. எவ்ரி சிங்கிள் டே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நைட்ல வீக் குவிஸ் இருக்கும். 6:30 ஆச்சுன்னா நீங்க என்ன படிக்கணும்ன்றத லைவா ஸ்டடி பிளானா வந்து சொல்லுவோம். போஸ்ட் போடுறதுல இல்ல, லைவா வந்து சொல்லுவோம் டெய்லி சாயந்தரம். என்ன பண்றதுன்னு தெரியலையா, எங்களோட 6:30 மணி ஒரு 20 நிமிஷத்துல இருந்து 1/2 மணி நேரம் கிளாஸ் தான். அதுல போய் பாரு, அதுல PDF படிக்கிறதுக்கு தேவையானது எல்லாத்தையுமே கொடுத்துருவோம். 7 மணினா லைவ் கிளாஸ். இதான் ஃபிக்ஸ்டு டைமிங், இதுல நோ சேஞ்சஸ். சண்டேனா காலையில 10 மணிக்கு மேரத்தான் கிளாஸஸ் இருக்கும். எல்லா சப்ஜெக்ட்ஸ்லயும் இந்த மாசம் ஃபுல்லா அழகா மேரத்தான் வச்சு எல்லாத்தையுமே உங்களுக்கு நாங்க சூப்பர் டூப்பரா சொல்லித்தரோம். ஓகே, இப்போ அந்த ஒரு மாச ஷெட்யூல் என்னன்னைக்கு என்னென்ன கிளாஸ் நடக்க போகுது அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு ஒரு PDF கொடுக்குறேன். அந்த PDF இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். நீங்க வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்மளோட கம்ப்ளீட் 1 month ஷெட்யூல் உங்களுக்கு அதுல வந்துடும். நான் சொன்ன ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. நம்ம என்ன செய்ய போறோம், ட்ரை பண்ண போறோம். எவ்வளவு வழிகள் வந்தாலும், எவ்வளவு வேதனைகள் வந்தாலும், எந்த இடத்துல நம்ம மேலேயே ஒரு டவுட் வந்தாலும் நீங்க எனக்காக திரும்ப 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 செய்ய போறதெல்லாம் ஒண்ணுதான். ட்ரை பண்ணிட்டே இருக்க போறீங்க, ஜெயிச்சு காட்டும். ஆல் தி பெஸ்ட் பசங்களா. லெட் அஸ் ட்ரை டு வின். அட்டகாசம் பண்ற